ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கல வினைல் ஃப்ளோரிங்கு டைல்ஸ் ஃப்ளோரிங் ஓகேங்களா. இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எது வந்து எந்த மாதிரியான இடத்துக்கு சூட்டபுளாக இருக்கும், ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கல வினைல் ஃப்ளோரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வினைல் ஃப்ளோரிங் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதே வந்து பிவிசி மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து பிளாஸ்டிக் பேஸ்டு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கெமிக்கல்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கிளே பேஸ்டு மெட்டீரியல்ஸ், பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளே பேஸ்டு மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷூட்டபிள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம கமர்ஷியல் பிளேசஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து இது நல்ல ஒரு ஷூட்டபிளான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ஸ்வீப் பண்ணலாம், ஜாயின்ஸ் இருக்காது. ஸோ இந்த டைல்ஸில் வர மாதிரியான ஜாயின்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்காது. ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த ஃப்ளோரிங்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு மாதிரியான வெரைட்டி கலர்ஸு, இல்லை உட்டன் டைப்பு, ஸ்டோன் டைப்பு, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம போட்டுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸை விட நம்மளுக்கு கம்மி ரேட்டில் வந்து இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து அவைலபிள் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த கமர்ஷியல் பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் அப்படின்னா வீடு அப்படின்றது, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு, இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைல்ஸ் ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூட்டபிளாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஏன் வந்து நம்ம வினைல் ஃப்ளோரிங் வந்து நம்ம ஹவுசஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, வினைல் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 2 mm வந்து 5 mm வரைக்கும் தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அவைலபிள் கிடையாது. சரிங்களா. ஸோ பட் டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm 12 mm இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வினைல் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக சன்லைட்டு இல்லை மாய்ஸ்சர் இந்த மாதிரியான அதிகமாக வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து ஷேட் வந்து மாறும். அதாவது லைஃப் வந்து நல்ல டைல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். பட் கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு ஹவுசஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து சூட்டபுளாக இருக்காது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ளோரிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு டிசைனோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தான் வந்து பண்ணணும். சரிங்களா. சப்போஸ் பாத்ரூமுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல லக்ஸுரி டைப்ல இருக்கக்கூடிய வினைல் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பாத்ரூம்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. அதாவது லக்ஸுரி டைப் கொஞ்சம் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வினைல் ஃப்ளோரிங் வந்து பாத்ரூம்க்கு வந்து போட முடியும். அதுக்கு நீங்கள் டைலே வந்து போயிடலாம் ஓகேங்களா. காரணம் என்ன, அது வந்து நம்ம லக்ஸுரி காஸ்ட்டுக்கு போகிறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து டைலே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. நார்மலாக அந்த டீ ஷாப்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வினைல் ஃப்ளோரிங் கூடிய மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இது இருக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஷேட் ஆகும், இல்லை ஃபேட் அவுட் ஆகிட்டு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து வினைல் ஃப்ளோரிங்கில் இருக்கும். சரிங்களா. அதனால் வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இது வந்து சூட்டபுள் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமா, அதாவது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றதுனால இது வந்து ஹெல்த்திக்கு, அதாவது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக் கெமிக்கல்லாம் வந்து என்ன நடக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டான அதாவது வந்து நம்மளுக்கு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் வச்சு நடக்கும்போது வந்து ரொம்ப ஒரு கோல்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு டைல் வந்து ஒரு வார்ம், அதாவது வந்து ஒரு சூடான ஒரு தன்மையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வினைல் ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா. ஸோ அதனால வந்து ரொம்ப ஹீட்டான இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல, இதில வந்து டைல்ஸ் மாதிரியே ஒரு 8 இன்ச்சஸ் இல்ல 12 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பீஸ் வந்து ஒரு 5 mm திக்னஸ்க்கு வந்து நமக்கு டைல்ஸ் மாரி, அதாவது வந்து இத என்ன சொல்லுவாங்கன்னா வினைல்
டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து டைல் மாரியே நம்ம பேஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல வந்து வருது. இது வந்து லக்ஸுரி டைப்ல தான் வருது. இது வந்து டாய்லெட்டு, பாத்ரூம்ஸு ஸோ இந்த மாரியான எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாட்டர் கன்டென்ட், மாய்ஸ்சர் கன்டென்ட் யூஸ் பண்றீங்களோ, ஸோ அந்த மாரி இடத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல அத விட அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி இப்ப நீங்க ஒரு ஸ்டோன் மாரி லுக் வேணும், இல்ல உங்களுக்கு ஒரு வுட்டன் மாரி லுக் வேணும் அப்படின்னாக்கா, வினைல் ஃப்ளோரிங்ல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் அதுக்காக வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? பட் டைல்ஸ்லயுமே வந்து நெறைய அவைலபிள் இருக்கு. நீங்க போர்செலன் டைல்ஸ் போறீங்க அப்படின்னாக்கா, அதுல நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? கலர்ஸ், ஷேட்ஸ் இதெல்லாம் வந்து நெறைய டிஃபரன்ஸ் வெரைட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஓகேங்களா? பிரைஸ் வந்து எப்பயுமே வந்து வினைல் ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பட்ஜெட் டைப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இது வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டைல்ஸ கம்பேர் பண்ணும்போது வந்து கம்மியான விலையில வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாரி இன்ஸ்டலேஷன் பண்றதுமே வந்து வினைல் ஃப்ளோரிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் வந்து ரொம்ப லேபர் குறைவான அளவுலயுமே வந்து நம்ம பண்றதுனால அதுக்கான காஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? பட் டைல்ல வந்து நம்மளுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கும். கட்டிங் இருக்கும், மெஷர்மென்ட் இருக்கும், நம்ம திக்னஸ், லெவல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும் இன்ஸ்டலேஷன் பண்றது. இது வந்து டைல்ஸ்ல இருக்கக்கூடிய இது ஓகேங்களா? டைல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஜாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா? இதோட ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து அந்த கிரவுட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் வந்து மேலேருந்து விழுந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து உடைஞ்சிரும். அதனால வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஒரு டைல்ஸ் வந்து அ ஒரு பெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாரியான நெறையா வந்து அ டைல்ஸ்லயுமே வந்து சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வினைல் ஃப்ளோரிங் டைல்ஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வந்து ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க அந்த விஷயத்த வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.